ஒரு மனிதன் இறந்து விட்டானா அவன் பூமிக்கு சாவான். அவன் மீண்டும் உயிர் பெற்று வரலாமா? இறப்போல் இருக்குவானா? இறப்பு இருக்கும். உண்மைதான். அப்படி இறப்பு இறங்கினால் அந்த பூமி தாங்காது. அதனால் அதர்மத்தை நாடியது. ஆகையால் இந்த மந்திரம் அடியவனுக்கு தேவையில்லை என்று நான் கற்றுக்கொள்ளவில்லை. நீ எதை ஒதுக்கிறீரோ பார்த்தா தேவர்களும் விருப்பம் அவரை பார்க்கிறார்கள். இவரெல்லாம் விடக்கூடாது. என்ன புண்ணியம், என்ன பலன் இருக்கிறது? சுக்கராச்சாரம் சென்றால் விடவர்கள் மிருக சதவீதத்தை கற்றுக்கொண்டால் நம்ம எல்லாம் அடித்து உதவி நொறுக்கி கொடுக்கின்றார். நாம் ஆறுதல் இவரை வணங்குகிறோம். எந்த வழியும் காட்டவில்லையே இவரெல்லாம் விடக்கூடாது என்று வேதனோடு விருப்பாக பார்க்கிறார். எல்லோரையும் அழைத்து கேட்போம். எல்லோரும் அழைத்து கேட்போம். ஒருவர் கூட அங்கே செல்வதற்கு மறுக்கின்றார். அந்த நேரத்தில் தான் நான் இருக்கிறேன். இவ்வேளையிலே பார்த்தால் நீ ஓடி வருகின்றாய். உன்னை நான் கல்விச்சாலைக்கு செல்லலாம் நான் படித்து முடித்துவிட்டு தான் அப்படியா? நம்ம கூட்டமாக உள்ளது. இதில் நானும் கலந்து கொள்ளும் என்று வந்துவிட்டேன். ஆனால் பார்த்தவனே இப்போதான் தெரியும். அப்பா நீங்க தெரியாது என்று சொல்லிட்டீர்கள். எல்லோரும் வெறுப்பாக பார்க்கின்றனர். வெறுப்பாக பார்க்கின்றார். தந்தைக்கு ஒரு ஆத்மா பிள்ளையை சார்ந்தது. அப்பா கட்டினா அப்பா எப்படியாவது காலம் இருந்தால் தெரியாது. ஒரு சிசியாக இருக்க வேண்டிய அஷ்டத்துக்கு பாடல்கள் எல்லோருமே அங்கு அவரிடத்திலே செல்வதற்கு மறுக்கின்றார்கள். ஏனென்றால் சாபத்தை கொடுத்து விடுவார். சாபத்திற்கு ஆளாகிறோம் என்று அல்லவோ இந்த வெளியிலே பார்த்தால் திருப்பிள்ளை பயமறியாது. இலவக்கன் காட்சியிலே நான் சென்று வருகின்றேன் தந்தை என்று உரைக்கின்றார்கள். கோபம் இருக்கிறேன் அசிங்களும் பார்ப்போம். அங்கே ஆண்டு இருப்பான் சேர்ந்தான் பார்க்கலாம். ஆனால் அந்த சேர்க்கிறேன் சென்றாமல் இருக்கிறது நட்பு கேவலம் இருக்கும். அந்த நட்பில் முத்து பிறக்கிறது. கோபம் இருக்கட்டும் அப்பா. எப்படியாவது யாரும் கற்றுத்தான் தர வேண்டும். தந்தையின் பெயரை அளவோடு செல்கிறோம். நீ சென்று அந்த இந்த தேவைகளையும் அவர் கண்டே சில காலம் நிம்மதியா இருக்கும். அதுக்குள் விளவரால் தேவருக்கெல்லாம் ஆழ்த்து விட்டார். விதி யாரையுமே விட்டு புறப்படுகளே கற்றுத்தான் தெரிய வேண்டும். நாடி அதை நாடி அதை நாடாடித்தார்
காதியில் சொல்லக்கூடிய அறிஞர்கள் புரட்சி தலைவர் இந்தியா பாராட்டு வேண்டும் 25 ரூபாய் என்றார். அவர் நோயற்ற வாழை முறையிலா செல்வார்கள். இந்த அமைதியாக அனுபவப்படுத்தி நன்றி வணக்கம். இதை கோத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள் தம்பி சுப்பிரமணிய தம்பி அவர்கள் திருப்பரஸ்கர் அமைதியாக 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். ஐயா அவருக்கு கம்பெனிக்காரர்கள் 20 நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி வணக்கம். சிறப்பான நாடு இது தீர்ந்து விட்டேன். ஆனால் இந்த பூலோகத்திலும் அழகான கோயில் மக்கள் எல்லோரும் மாநிலத்தில் நின்று இருக்கிறார்கள். சரி, நான் பேசுகிற நான் நேரம் கோயிலுக்கு தெரியாது. இருந்தாலும் விவேகானந்த சென்ன ரங்கநாதன் என்று சொல்கிற ஐயா அவர்கள் கொடியில் சென்ற தீபதியினை பாராட்டி 20 ரூபாய் கொடுத்துவார். ஐயா எந்த சமம் கைக்குள் சபா நன்றியத வணக்கம் வணக்கம். திருப்பூர் கிராமத்திலிருந்து அருமை மாமா பாலாறு ஐயா அவர்கள் திருப்பூர் சென்ற அமைச்சருக்காக 100 ரூபாய் என்று பட்டுள்ளார். ஐயாவுக்கு கம்பர் சாமி எனக்காக நன்றி தெரிவிப்போம். நன்றி வணக்கம். என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ளலாம். வருகிறேன்.
அரசன் சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் சம்பந்தக்கூடிய கம்பெனிகள் ஆதரக்கூடியதும் வெற்றி அமைப்பதற்காக அவர் மாமல் இந்த முன்னாடி ஏற்பட்டிருக்கிறார் அவர் மாறுபாடு வாழ இதே கொண்டு கிராமத்தை சேர்ந்த ஐஸ்வர்யக்காரர் ஜெகன் ஜீவன் ராம் ஐயா அவர்கள் தன்னை 100 ரூபாய் கொடுத்துள்ளார். ஐயா அவர்கள் சம்பளம் உயிருக்கு மேலான சொல்லிவிடுகிறோம். நான் தேவாக்கிய பிரகஸ்பதி மகனில் தெரிந்தால் நமக்கு அழைப்பும் கொடுப்பாரா? இந்த மிருக சதிமுறையில் தான் கொண்டு கொடுப்பாரா? இந்த கையில போய் சொல்லித்தான் திருவிழா ஆபத்து போய் சொல்லலாம். தேவனை காப்பாற்ற வேண்டும் வேறு வழி இல்லாமல் நான் யாரும் மறக்கிறது ஐயா. நான் நான் எந்த காரியத்தை செய்தால் என் மகன் உன்னை வேலைக்கு இந்த அசுரனுக்கு ஆட்சி கிடைக்கக்கூடிய மாபெரும் சக்தி உடையவர்கள் இந்த இடத்திலே ஒரு ஆளை சேர்க்கவே இல்லை திருப்பி அனுப்புவோம். உங்களுக்கு உரிமை கிடையாது. எல்லா முடிவும் உன் மகள் தீர்மானத்துத்தான் அப்படி என்றால் தனித்து எடுத்துக்கிறேன் மகளை எடுத்துக்கிறது இருக்கலாம் என்று சொல்ல இருக்கிறேன். இல்லை தேவை
எனக்காய் எள்ளுக்குள் என்னை போன்றும் பாலுக்குள் போன்றும் எங்குள் இருக்கும் ஸ்ரீமன் ஆலயத்தில் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் போதுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம், ஞானம், மனம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு குணங்களோடு பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் மட்டும் போதுமா? ஒரு பெண்ணாக பிறந்தால் அவளா இன்றைக்கு எடுக்காமல் அவள் அல்லவோ இன்றைக்கு எடுத்து சுமந்து விட்டிருக்கும், பிறந்து விட்டிருக்கும் பெருமையை சேர்ந்து போல்தான் சிறந்த பெண்மையை சான்றாக வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கேன் நான் எந்த நாட்டை சார்ந்தவன்? என் பெயர் என்ன? என் ஈடுத்த தந்தை பெயர் என்ன தெரியுமா? இதோ தெரிகிறதே, இதுதான் நீர்வளம், நிலவளம், குடிவளம் அனைத்து வளங்கள் பிறகாதா விடம தேசம் எடுத்திருப்பார்கள். இந்த விடம தேசத்திலே ஒரு பகுதி இருக்கக்கூடியதா அக்ர கிராமம் இல்லை பிராமணபுரத்தில் பிறந்தவள் தான் என் பேரா தேவையான என்ற பருவத்தில் எந்த இல்லாமல் சீரக சிறப்பு வாழ்ந்து வருகிறேன். என் தந்தை பேரா சுக்லாச்சாரி என்று அழைப்பார்கள். அவருக்கு மகளாக பிறந்தேன். எந்தவித கொயில்லாமல் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? பின்னாடி வீடப்படுத்தவர், அனைத்து மந்திர தந்திரங்களும் கைத்தேர்ந்தவர். அது மட்டுமா, அவருக்கு இல்லாத மந்திரமே கிடையாது. அனைத்து குலத்திற்கெல்லாம் குலகுருவாக விளங்கக்கூடியவர். இந்த விடமதேசத்தின் மன்னரை இவருடைய தந்தையை கேட்டுத்தான் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் எந்த ஒரு செயலாளர்களும் கேட்டுத்தான் செய்வார்கள். அப்படி இருக்கும்போது அப்படி என்றால் என் தந்தை எப்படிப்பட்டது என்று பாருங்கள். இதுதான் என் தந்தையை பார்க்க வேண்டும். நந்தவனத்தில் ஆடிப்பாடி விளையாட வேண்டும். பிறகு அருகாமலை குஜராவை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். குயிலி கை குயிலி யார் வரவை தேடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா? குயிலி கை குயிலி யாரை நீ பாடுகிறாய்? உறவுக்கு ரத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உரிமைக்கு ரத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? வந்தானா? குயிலி குயிலி யாரை நீ பாடுகிறாய்? உறவுக்கு ரத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உரிமைக்கு ரத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? வந்தானா? குயிலி யாரை நீ பாடுகிறாய்? உறவுக்கு ரத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உரிமைக்கு ரத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? பணியில் நலிந்த மலர் தீர்க்கும் பின்னேவோ
வந்தானா இது மோகம் பாடி முல்லைக்குள்ளடி குயிலி குயிலி யார் வரம் தேடுகிறாய் மனசுக்குள்ளாதிட்ட மன்னன் வந்தானா குயிலி குயிலி யாரை பாடுகிறாய் உறவுக்கு ரத்தம் கண்ணன் வந்தானா உரிமைக்கு ரத்தம் கண்ணன் வந்தானா மன்னன் வந்தானா குயிலி யாரை பாடுகிறாய் உறவுக்கு ரத்தம் கண்ணன் வந்தானா உரிமைக்கு ரத்தம் கண்ணன் வந்தானா உரிமைக்கு ரத்தம் கண்ணன் வந்தானா தந்தையை பார்க்க வேண்டும் அவருக்கு பார்வதி செய்ய வேண்டும் அதற்கு முன்னாடி அல்லாமலை கிருஷ்ணனை பார்க்க வேண்டும் இங்க போய்த்தானே தேவி என்கிட்ட என்ன பேசணும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்னடா கடைக்கார பையா அறிவிட்ட முன்னோம் யார்கிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசணும் புரிஞ்சு பேசணும் என் தோமலா தெரிஞ்சா வச்சுக்கே உன் தோலை புரிஞ்சு கண்டு போட்டுடுவேன் என்னடா அடிச்சிருவாரே சொல்ல வந்தேன் என்னடா அப்படிலாம் பேசுறேன் அவர் இல்ல சொல்லிட்டு தைரியத்தை பேசுறியா நீ தோமலார பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா சரி அறிவிக்கிட்ட முன்னோம் வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படி எப்படி இருக்கு ஆசிரமத்திலே இங்கதான் போய் இங்கதான் வரை இங்கிட்ட வேலை செய்து முடிக்காத பாரு நிக்குது நீ மாட்டுக்கு போற நீ மாட்டுக்கு சத்தியமா தாடியா அப்படியா என்ன ஆசிரமத்தில் வைக்கிற சுத்திக்கிட்டு வைக்கிற ஜாமானா இங்க ஜாமானா அதிகமா வைக்கிறார் அங்க ஜாமானா வைக்கிறார் உங்களுக்கு எல்லாமே ஒரே என்ன பண்ணுவாங்க அப்படியா நீ ஒரே என்ன பண்ணுவ என்ன மட்டும் மட்டும் பேசுற எனக்கு வேலை செய்ய எங்க அப்பா வேலை செய்யற என்ன அர்த்தம் ஓ பணிவிட வேலை அப்படியா அப்படியா நானும் என் தந்தையை பார்க்க வேண்டும் ஆசையாக தான் இருக்கிறேன் இருந்தாலும் உங்களம்மா தந்தையை பார்க்கணும் அவர் எங்க இருக்கிறாரு உடம்பெல்லாம் அறிந்து விட்டாரா அப்படியா
தெரியுமா? இதை அழைத்த காரணம் என்ன? உன்னை அழைத்த காரணம் என்றும் இல்லாது இந்த மாத்திர ஒரு கிச்சா வந்திருக்கான். என்னது நம்ம மாதிரி கிட்ட கேட்காம வளர்ந்து ஒரு கிச்சடம் கிச்சா வந்திருக்கான். என்ன கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களே? என்ன பண்ணீங்க? வர என் மேல இந்த மரியாதையே போயிடுச்சா? என் மேல பாசமே காணாம போச்சு. அதானே பார்த்தேன். இந்த ஆசிரமத்துல வேலை கேட்கலாம். அப்படியாப்பா? அவன் வேலைக்கு இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு நீ தான் சொல்லணும். ஆனா அவன் என்ன நினைச்சிருந்தா உன் பேர் என்ன ஊர் என்னன்னா யாரும் தெரியாத அனாதை பையனா? அனாதை எல்லாம் தான். சீக்கிரமா பார்த்து வர சொல்லக்கூடாது. ஏதாவது திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஆமா ஆமா. அவனே பரிசோதனை செய்து பார்க்கணும்ப்பா. ஆமா. வேலைக்கு இருக்கலாம்னா அவன் இருக்கணும். வேண்டாம் வேண்டாம். அதானே பார்த்தேன். சரிங்கப்பா. நான் பரிசோதனை பார்க்கிறேன். அழைத்து பார்க்கிறேன். நீங்க தெரிவித்தது அவர்தானே அந்த கிச்சன் தான் உண்மை. அப்படியா? ரொம்ப வேலை. சரிங்கப்பா. இவன் இருக்கலாமா வேலைக்கு இருக்கக்கூடாது. அப்படியா? நம்ம ஆசிரமத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு அவர் நல்ல தகுதியானவனா இருக்கணும், பண்பானவனா இருக்கணும், பாசமானவனா இருக்கணும். எல்லாம் அப்படிப்பட்டவரா என்று நான் பரிசோதனை செய்து பார்க்கிறேன். முடிவு என்று போய் எடுத்துக் கொள்கிறேன். என்னது? அவருக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் தான். ஓ அப்படியா? ஜோசியம் பார்க்கணும். பேச்சு பாருங்க. ஏய், என்னது? சரி புரிஞ்சு சொல்றாங்க. எதை பிடிக்கணும்? ஏய், அறிவுட்ட பொண்ணு. சீ, வாய மூடு. எனக்கு அவன் ஒரு விளையாட்டுக்கார பிள்ளை, அப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஏய், இருக்கிற வேலை நீ போய் பாருப்போம். பையனை நான் தெரிந்து கொள்ளலாமா? என் பெயரா? என் பெயர்தான் தேவயானை என்று தெரிவிப்பார். தேவானை. நல்ல அழகு. அப்படியா? நல்ல இளமை. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. என் பெயர் என்ன சொல்றா? தமிழ் பேர் என்ன? என் பெயர் கஜன் என்று சொல்லுவாங்க. ஏய், அது இல்லப்பா. வீர சொன்னா கஜ தேவன் என்று சொல்லுவாங்க. கஜதேவனா? அற்புதமான பெயர். ஒருவருக்கு கேட்டு பெயர்தான். பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கிறது. ஆமா, நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? தேவலோகம். நீலோ? தேவலோகம். அப்படியா? சரி, எங்கள் ஆசிரமத்தை தேடி நாடி வந்திருக்கிறது என்ன காரணம்? உங்கள் தந்தை மாபெரும் சக்தி உடையவர். நம்மையும் அறியாமல் செய்த பாவமெல்லாம் தொலை முடியும்டா. சாதுக்கு இல்லாத நாடு அறிவித்திருக்கிறார். அது போல சுவாமி இடத்துல பணிவிடை செய்தா பாவமெல்லாம் தொலையும் என்ற எண்ணத்தோடு ஓ அப்படியா? என் தந்தை நீங்க சொல்வது போலவே மிகச்சிறந்த ஒரு மாதிரிகள் தெரியுமா? அவர் எல்லாம் அவரோடு அவர் கருத்திருந்த முனிவர். அவர் தெரியும். சிசிரை ஏற்றுக்கொள்ள முடியும். அது அவர் என்ன உணர்ந்தார்? ஒரு ஆளை சேர்ப்பதோ வேண்டும் என்று சொல்வதோ எனக்கு உரிமை கிடையாது. என் மகன் ஒருவே ஒரு தெய்வம் இருக்கின்றார். அவர் விருப்பத்திலிருந்து நான் மாறுபடி அப்படியா? அதனால் என் விருப்பம் இல்லாமல் என் தந்தை எதுவும் செய்ய மாட்டார். அதனால சொல்லியிருப்பார். வேறு ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமா, சரி, இந்த ஆசிரமத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால் பணியிட வேலை செய்வதற்காக வந்திருக்கிறேன். அப்படி வேலை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு தகுந்த தகுதிகள் இருக்கிறதா? இல்லை, ஒரு பண்புள்ளவரா, பாசமுள்ளவரா, தகுதியானவரா, தரமற்றா என்று நான் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆமா, அப்படின்னு சில கேள்விகள் கேட்பேன். அது தகுந்த பதில் வைக்க வேண்டும். தெரிந்து மட்டும் சொல்றேன். அப்படியா? அப்படி எனக்கு கேட்கலாமா? முதல் கேள்வி, இது தெரியுமா? வேதங்கள் எத்தனை? அப்படியே என்ன? வேதம். வேதங்கள் 4 வகைப்படும். 4 வகை. அது எப்படி தெரியுமா? என்னென்ன? ருக், யஜுர், சாமம், அதர்வனம் என்பது 4 வேதங்கள். சரிதானா? ஆஹா, அருமையான கேள்வி. சந்தோஷம். ஆமா, அப்படின்னா
இரண்டாவது கேள்வி கேட்கட்டுமா? தத்துவங்கள் எத்தனை? அப்படி இல்லை என்ன? ஏய், ஆமா, நானே நோக்கிறேன். என்னடா பண்ற? நீங்க சொல்லுங்க. ஆமா, அப்படித்தான் சொல்லுங்க. தத்துவம் 96 தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. 96 தத்துவங்கள். ஆமா. சரி, இரண்டாவது கேள்வி முடிந்து விட்டது. இப்பொழுது மூன்றாவது கேள்வி. சாஸ்திரங்கள் எத்தனை? கேள்வி இருக்கிறது. ஆமா, நான் முடித்து விட்டேன் பார்த்தீங்களா? சாஸ்திரங்கள் என்றால் என்ன? சாஸ்திரம் என்பது வந்துவிட்டது. தேவையான கேட்ட கேள்விக்கு சாஸ்திரம் என்பது 6 சாஸ்திரம். 6 சாஸ்திரங்கள். அப்படியா? அப்படின்னா இது நான்காவது கேள்வி. கலக்கியானங்கள். கலக்கியானங்களா? ஒரு வாரம் ஈயத்தை காட்டு கொடுத்த கலக்கியானம். என்ன பண்றீங்க? அப்புறம் வயசுக்கு எதுவுமே இல்லைன்னு முடியாதா? சொல்லுங்க. கலக்கியானம் என்றாலே 64 கலக்காலம் சொல்வார்கள். உண்மைதான். ஆமா, 4 கேள்விகளுக்கும் தக்க பதில் எடுத்து விட்டீர்கள். ஆனா 5வது கேள்வி கேட்க போயிருந்தேன். ஆமா, அது மிகவும் கடினமான கேள்வி. ஆமா, நீங்கள் பதில் அந்த அறையை பார்த்தாலே ஆசையாக இருக்கிறது. உங்களுக்கு பேசலாம் என்று தோன்றுகிறது. ஆமா, இந்த கடைசியான கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் எடுத்துவிட்டால் இந்த ஆசிரமத்தை தங்கி உங்களுடைய பணிவிடைகளை மகிழ்ச்சியாக செய்யலாம். ஆமா, கேட்கட்டுமா? கடைசியான கேள்வி. காதல் அப்படி என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டா இது நீட் தேர்வு மாதிரி. இந்த நீட் தேர்வு நீ பாஸ் பண்ணா நாம் யூசிக்கு போகலாம். காதல் என்றால் என்ன? காதல் அது சொன்னாலே எப்படியெல்லாம் சந்தோஷமாக தெரியுமா? இதுக்கு நீ பாஸ் பண்ணா யூசிக்கு போகலாம். இல்ல வந்து மனுஷன் நீ சாவு நீ சித்துவோட நாயால சாவு அது தெரியாது சாவு பதில் தெரியும். காதல் என்பது அன்பு. அன்புக்கு அளவு என்பதே கிடையாது. ஒருவர் மனதை புரிந்து கொள்வதுதான் காதல் அன்பு. அப்படியா? அன்பு அன்பு என்றால் அதை யாரிடத்தே செலுத்த வேண்டும்? விருப்பமுடன் யாராயிருந்தாலும் அன்பு செலுத்தலாம். பாசப்படும் நம்மளையெல்லாம் உண்மைதான். தந்தையிடத்திலும் அன்பு செலுத்தலாம், தாயிடத்திலும் அன்பு செலுத்தலாம், குழந்தையிடத்திலும் அன்பு செலுத்தலாம். எல்லாமே அன்புதானே? அன்புக்கு அளவே கிடையாது. காதல் என்றால் தன்னை மறக்கக்கூடாது. மனதிலே ஒரே நிலைப்படுத்த வேண்டும். கொடாமல் கொள்ளலாமே. நான் ஒரு காத்திருந்தேன் மாமா நான் ஒரு
கஷ்டப்படுறீங்க. நான் இருக்கிறேன், கவலைப்படாத. இதெல்லாம் மாமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியுமா? வேண்டாம், வேண்டாம்னு சொல்ல எனக்கு வேணும், வேணும். அது நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தெரியுமா? ஒரு பெண்ணுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டு அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நான் இன்றைக்கு தான் வந்து திடீர்னு நீ கால் வைத்தா என்ன அர்த்தம் இது? அச்சா, இல்லைங்க. அதான், காதல் பார்த்த உடனே வந்துவிடும். யார் மேல உன் மேல வரணும், அவங்க மேல வரதுல காசு தெரியாது. அதுக்கு நானா கிடையாது. ஏய், கண்டவுடன் காதல். என்ன முடியாது? அதெல்லாம் முடியாது, சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? வேண்டாம். நான் கற்றுக் கொடுக்கிறேன். அவசியம் இல்லை. ஏன் அவசியம் கிடையாது? திருமணம் செய்து கொள்ளுங்க. ஆமாங்க. ஏன்? இல்லாத நான் முடியாது. 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 நீ என்ன செய்தாலும் சரி உன் ஆசைக்கு என்ன இணங்க முடியாது. பாடி என்னடி அதே வட்டத்தை சுற்றி சுற்றி வருகிறா? நான் தான் இது விட்டு வெளியே அது இருமணமும் ஒன்று சேர்ந்தால்தான் திருமணம் நடக்கும். என்னால் முடியாது. எனக்கு இஷ்டம் இல்லையே. அதுக்கு எல்லாரும் ஒன்று பதிவு முடியவில்லை. இருக்கஞ்செடியோரோ இறக்கி புடிச்சேமா
அப்படியே பிடிக்கவில்லையா? அப்படியே காதலாசி எடுக்க மாட்டீங்களா? இதை திருமணம் செய்து கொள்ள மாட்டீங்களா? என்னை பார்த்தால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? எடுத்து ஏதாவது முறை கண்டுபிடித்து விட்டீர்களா? எரிச்சலா? ஏன்? ஐயையோ! அடிங்க. ஒரு அடி வேணாம். எத்தனை அடி வேணாம் அடிங்க. முடியாது. அப்படியா? அப்படின்றா? சீ போவா. அப்படின்றா இந்த பணிவிடை வேலை செய்வதற்கு உங்களுக்கு தகுதியற்றவர்கள் என்று தந்தையிடத்தில் உரைக்க போயிட்டு அப்படின்றா இந்த ஆசிரமத்தில் நீங்கள் காலையில் நுழைய முடியவே முடியாது. ஆமா, நீ எதற்காக வந்திருக்கா அந்த வேலை இல்லாம ஆக்கிடுவேன். ஆமா, என் பேச்சுதான் கேட்பாரு. நான் எடுத்தா எடுப்பாரு. நான் கிழிச்ச போட்டு எங்க அம்மா தாண்டவே மாட்டாரு. அப்ப இவ்வளவு நேரம் நான் அழுவேன் தெரியுமா? அப்ப சீக்கிரமா ஏற்கனவே முடிவு வந்திருக்கிறார். இந்த இடத்தில் வேலை செய்யும் மகன் விருப்பத்துக்கு மாறுபட்டார். மேடம் சொல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவரிடம் நான் காதல் போய் நின்று கொடுக்கிறார். எனக்கு வேண்டாம் சொல்லு, நீ எனக்கு எங்க அப்பா சொல்லுவேன். இப்படித்தான் என்ன பண்ணுறது? என் நேரமா என் காலம் தெரியலையே. என்ன முடியாச்சா இல்லையா? ஒண்ணு எத்தானோ அவ்வளவுதான். சும்மா இங்க வந்து சிந்திலாம் காட்டக்கூடாது. என்னது?
நம் தந்தை என்ன சொல்கிறார்? இளைஞரா, என் தவத்திற்கு புனிதமான தினத்தை கொடுக்க வேண்டும். ஆமா மலரை பொறுத்து சொல்லுகிறார். உண்மைதான். நான் மாலை பண்ணலாமா? உங்களால சீக்கிரம் ஓடி வாங்க.